அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் மோகன், அப்பா பேர் அழகானந்தம். நான் ஸ்ரீபெரும்புதூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளராக மக்கள் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம C1 காவல் நிலையத்துக்கு அம்மா நினைவு நாளை முன்னிட்டு, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பர்மிஷன் கேட்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே இசக்கி ராஜா சார் இருந்தார். அவர்கிட்ட அந்த பர்மிஷன் லெட்ரு கொடுத்தேன். கொடுத்துட்டு என்னை இந்த 1 டன்லாம் ஏன் போட்டுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேட்டார். ஐயா, கோர்ட்டில் நிலவில் இருக்குது, கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் ஐயா, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிறேன். இது என்னுடைய இந்த 1 டன் போகிறதுனால என்னுடைய ஃப்யூச்சரை பாதிக்குது ஐயா. எனக்கு தப்பான இதில் இருக்குது. என் மேலே போட்டது எல்லாமே பொய் வழக்குகள். அது எல்லாமே கோர்ட்டு மூலிமா முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போது நாங்களாம் சொன்னால் மதிக்க மாட்டியா, நீ அவ்வளோ பெரிய மயில் ஆகிட்டியா, மற்ற வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்துட்டினா நீ கட்சி பதிவு வாங்கினா நீ பெரிய பிடிங்க, நீ உன்னை இதே இடத்துல உட்கார வச்சு உன் மேலே ரிமாண்ட் பண்ணி விட்டுருவேன். அதாவது இந்த வார்த்தைகளை நான் மீடியா முன்னாடி சொல்ல அசிங்கப்படுறேன். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உச்சரித்து ரொம்ப அசிங்கமாக என்னுடைய கட்சிக்காரங்க முன்னாடியும் சரி, பொதுமக்கள் முன்னாடியும் சரி, ஒரு 20 பேருக்கு மேலே ஸ்டேஷனில் நின்றுருப்பாங்க. எல்லார் இதுலேயுமே தரகுறவாக பேசினார் இசக்கி ராஜா சார். ஏன்னா நான் ஒரு மனிதனாக கட்சி பதவி ஒரு செகண்டரி, அந்த பதவியில் இருக்கிறேன். நான் பொதுமக்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், பொதுமக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்கணும். என்னையே இந்த மாதிரி அவர் இசக்கி ராஜா சாரை இவ்வளோ ட்ரீட் பண்ணுறாரு. அப்போ பொதுமக்களுடைய நிலைமை என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம SP சார் அவர்களுக்கும், IG சார் அவர்களுக்கும், நம்ம DGP சார் அவர்களுக்கும் அவங்க நாலேஜ், அவங்களுடைய பார்வைக்கு இது வரணுன்றத என்னுடைய வேண்டுகோளாக நினச்சி கேட்குறேன். இந்த பேனர் வச்சா பேனர் கேஸ் போடுவோன்றாரு. கார் ரோட்டில் நின்றுந்தா என் ஆஃபீஸ் முன்னாடி அந்த காரை எடுத்துன்னு ஸ்டேஷனில் போடுவேன். உன்னை ஏதாவது ஒரு கேஸை போட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாத, அது ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உன் மேலே அந்த 1 டன் போட்டுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். நீ எவ்வளோ பேர் பிடிங்க இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இது ஏன் பதிவு பண்ணுறேன்னா, என்னுடைய மன உடைச்சல் ஐயா. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி தப்பான எந்த ஒரு விஷயம் நான் போனதில்லை, அது மாதிரி எதுவும் பண்ணதும் இல்லை. இது எல்லாமே பொய் வழக்குகள் தான். அது நீதியரசர்கள் கோர்ட்டில் இருக்குது. நீதியரசர்கள் அதுக்கு அது அவங்களுடைய பார்வையில் இருக்குது. அது அவங்க முடிவு பண்ண வேண்டியது. இவர் பொதுமக்கள் முன்னாடி இவ்வளோ அசிங்கமாக பேசி, என் கட்சிக்காரங்க முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்தி, எல்லார் முன்னாடியும் ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்பிச்சார். அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன்னா நான் 12வது வார்டு கவுன்சிலராக என் ஒய்ஃப் இருக்காங்க. B.Ed LLB இப்போ பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய நிலைமை என்னன்றது உங்களுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த பதிவிட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் ஐயா.